நான் பேசுறது மூலமாக என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன். போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஒட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பரவாயில்ல கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஒட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம், நம்ம இங்கே திரையில அனுமதி கிடைக்கலாம்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைம் எல்லாம் பண்ணலாம். அது சிவில் இது க்ரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல எவ்வளவுதான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் புக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதுக்கு பண்ணுறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நம்மளை போட்டு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குதுன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார். நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமாக இருந்தது? ஒன்றே தான் உத்வேகமாக இருந்தது. அப்புறம் அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா யூ நெவர் கால் மகாத்மா, ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கரோட மனநிலை, அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் ஏன் யாருக்குமே பயப்படல? எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார்? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் காந்தி அவர்களுக்கும் பாபா அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது, பெரிய முரண் இருக்குது, உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது, தீயாக இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்போ வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது. அதை வந்து அவர் என்ன பண்ணாரு, திரு காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அதை ஏற்காம விடல. அவர் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரியை வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. அது அடுத்த கதை. பட் ஆனால் எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில், சாதி வந்து மிக கொடூரமாக பயங்கர கூர்த்திட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை, ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா சாஹேப் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால், எனக்கு கல்வி கிடைக்குது, எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மாநகர நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது, இந்த இடத்துல என்னோடய குரல்களை நான் பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாற்றிச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன். ரொம்ப மினிமலாக சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்கள் டைரக்டருக்கே நான் என்ன பண்ண போகிறேன், நான் யாருன்னு எதுவுமே தெரியாது, ஸ்பை மாதிரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஆச்சரியம் கேட்பாரு, என்னடா நீ என்கிட்டடா வேலை செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாரு தொடர்ந்து கேட்குறப்போ. பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும், நான் உங்கள் சினிமா தான் பார்த்தேன், உங்ககிட்ட தான் வேலை செஞ்சதான் என்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான். அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமே நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க இங்கே இருக்கிறாங்கல்ல. எங்கள் டைரக்டரே அசிஸ்டன்ட் டைரக்டராக யார்கிட்டையுமே வேலை செஞ்சது இல்லையே. விபி சார் ஸ்ட்ரெயிட்டாக தானே வந்து டைரக்டராக வந்தார். ஸோ அதனால் அப்புறம் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிறாரு, அவர் இப்படி இருக்காரு, அப்படிலாம் சினிமா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த படம் ஓடும். நம்ம நீங்கள் எழுதுகிற கருத்து, நீங்கள் எழுதுகிற யோசிக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை டெஃபினட்டாக வந்து உங்களால் சினிமா ஆக்க முடியும்னா நீங்கள் அதை ரொம்ப பாசிட்டிவாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க. அதில் ஜெயக்குமாரன், தினகர் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன். அனிதா
என்னோட மனைவி அனிதா அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்க கேட்டு வந்து இது அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதை வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம், ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண அட்டக்கத்தி மாதிரி ஒரு கதையை நான் ஏன் அந்த டைமில் எடுக்க முடியும்னு எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது. ஒரே நம்பிக்கை தான். என் லைஃபு பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது. என் லைஃப்பை நான் கொண்டாடினேன், நான் சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் 17வது வயசுலேருந்து ஒரு 24-25 வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. நான் அப்படி எனக்கு இதற்கிடையில் சாதி பிரச்சனை இருக்குது, இதற்கிடையில் நான் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்கேன், இதற்கிடையே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஈஸியாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கேம், அது ஒரு ட்ராப் தான். அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், நான் ஒரு சினிமா செகண்ட் தான் எடுக்க போகிறேன், மெட்ராஸ்னு ஒரு படம் அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன வேறு ஒரு சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்களில் அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக அவங்க வந்து விரும்புவாங்க. ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. நான் சொன்ன கதையை வந்து யாருமே, ஆனால் இது ஒரு காமெடி ஃபிலிம் தான், பட் ஆனால் வந்து நான் ஒரு புதுமுகங்களை வச்சு தான் போகணுன்னு ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய பேர் இதை பற்றி பயந்தாங்க. அண்ட் சிவி குமார் வந்து புதுசாக உள்ளே வந்தார். அவருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதனால, அண்ட் சினிமா பிஸ்னஸ் அது மாதிரி எந்த இதுவுமே தெரியாது அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து என்னை நம்பினார். நான் அவர் நம்பிக்கையே வீண் பண்ணல. இது மட்டும்தான் ஒரே கோல் அவருக்கும் எனக்கு இருந்தது. மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியலை விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசியல் நிலைப்பாடு மீது. ஆனால் அவருக்கு இந்த படம் என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது. எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்னை நம்பி படம் போடுறாரு, அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டக்கூடாதுன்னு நான் நம்பினேன். அண்ட் என் ஒர்க் மேலே நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன், ரொம்ப நேர்மையாக இருந்தேன். அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன். காரணம் அது சரி முடியும்ண்ணா, எல்லாராலையும் ஆட முடியும். நல்ல திரைக்கதை நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக ஆக முடியும்னா அது வயசெல்லாம் பிரச்சனையும் இல்லை, நிறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா, இப்படி யோசிக்க வேணாவா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. அண்ட் நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும். கூழாங்கல் மாதிரியான இல்லை கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும் அவனும் வரவேற்பையும் பெற முடியுது. அப்படின்றப்போ ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வில் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்டு சோசியல் கான்ஷியஸ் டெஃபினட்டாக அந்த தேவை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக 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 அவசியம். நம்ம ஏன் சினிமா பண்ணுறோம், நம்ம ஏன் எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த சினிமா மூலமாக என்ன பண்ண போகிறோம். இப்போ ஸ்பைக்லியோட கோட்டை வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போட்டிருக்கோம். உண்மையிலே ஸ்பைக்கி அதை பற்றி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஸ்பைக்லி படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய முடிவு அதுவாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ பார்க்குறப்போ திடீர்னு ஸ்பைக்லி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். என்னால் இந்த உலகத்தை வந்து இங்கே இருக்கிற சாதி சமூகத்தை, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்து என்னால் ஒரேடியாக மாற்றிட முடியுமானா மாற்றிட முடியாது. ஒரு டிஸ்கஷனை என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன். அந்த டிஸ்கஷன் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது, அதாவது எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது, ரொம்ப பாராட்டத்தகுந்த விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். வாட் ஐ டன், வாட் ஐம் பீன் டூயிங், ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஸோ இதை நான் பெறுவதற்கு என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், அந்த நோக்கத்தை கைவிட்டக்கூடாதுன்னு நினச்சேன். நான் பேசுறது மூலமாக என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்மளாமே பெரிய அளவில் பணம் போடுறாங்க, அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது. அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெற்றுத்தர வேண்டிய தேவையும் இருக்குது. அது கிரியேட்டராக நான் உணர்றேன். அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் என்னோட திரைப்படம் என்னவா இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்குது, நோக்கமும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்கள்லேயே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரியேறும் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷன் அவ்வளோ ரீச்சை பெற்றதுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு பரியேறும் பெருமாளுக்கு கிடைச்சிது.
அவர் கிடைக்கக்கூடிய சூழல் அன்றைக்கி வந்து இருந்தது. அது உடனே அவ்வளவு காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களாலையும் எல்லாராலையும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் அதை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதில் உடன் இருந்த அனைத்து தோழர்களுக்கும் நிறைய இயக்குநர்கள் இதில் வந்திருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசினாங்க, நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம், நம்ம இங்கே திரையில அனுமதி கிடைக்கலான்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைம் எல்லாம் பண்ணலாம், அது சிவில் இது க்ரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம், பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது, ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் புக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா, அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு யாரால சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவோடையே இதை சொல்கிறோம். ஸோ வில் ஃபேஸ் இட். தேங்க்யூ. மேடையிலிருந்து நிற்க சொல்கிறோம். இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். நன்றி, தேங்க்யூ. இயக்குனர் லெனின் பாரதி அவர்களுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர் பிரம்மா அவர்களுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் அவர்களுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர்